ஹலோ விஸ் அனைவருக்கும் உலக நாடுல முக்கியமா இன்னைக்கு பெரும் பதட்டம் வந்து ஏற்பட்டிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம்னா 1960 இரண்டாம் உலக போர் முடிஞ்ச பிறகு இப்ப நடக்கிற மிகப்பெரிய ஒரு பதட்டம் தான் போர் பதட்டம். அந்த பதட்டத்துல வந்து மூன்றாம் உலக போர் ஏற்படுமா அப்படின்ற பயத்துல உலக நாடுகள் இருக்கு. இது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா சொன்னதே கேட்காம இஸ்ரேல் வந்து இப்ப ஈரான் மீது பயங்கரமா எதிர்த்தாக்குதல் நடத்த போறதுதான் இதுக்கு முக்கிய காரணமா வந்து பார்க்கப்படுது. ஆனா இப்படி பண்ணுனா இதன் பிறகு வர மிகப்பெரிய ஒரு விளைவுகள் வந்து ஏற்படும். உலகம் முழுக்க 1960க்கு பிறகு, அதான் இரண்டாம் உலக போருக்கு பிறகு தற்போது இதுவரை இல்லாத அளவுக்கு அமெரிக்கா ரஷ்யா இடையே வந்து பெரிய பதட்டம் வந்து உருவாகிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் உக்ரைன் தான். உக்ரைன் வந்து நேட்டோ படைகளை இணைய விரும்பிச்சு. அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையாக வந்து மாறிச்சு. இது வந்து ரஷ்யாவுக்கு வந்து பிடிக்கல. சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யா கூட ஒன்றா இருந்த நாடு தான் உக்ரைனு. சோவியத் யூனியன் ஒன்றா இருந்த போது ரஷ்யாவும் உக்ரைனும் இணைஞ்சே இருந்தது. 1991 சோவியத் யூனியன் உடைஞ்ச போது உக்ரைன் வந்து பிரிஞ்சுது. உக்ரைன் மட்டும் இல்லாமல் பல நாடுகள் வந்து பிரிஞ்சுது. இதில் முக்கியமாக ஒன்று கவனிக்க வேண்டியது, ரஷ்யாவை சுற்றி உள்ள நாடுகள், அதாவது பிரிஞ்ச நாடுகள் எல்லாமே அமெரிக்காவின் நேட்டோ படைகள் வந்து சேர்ந்துருச்சு. இதனால அந்த நாடுகள்லாம் எதுவுமே பண்ண முடியல ரஷ்யாவில். இப்போ உக்ரைனும் இதில் இணைய போகிறது தான், அதனால் பொறுக்க முடியல. உக்ரைனில் வந்து இறங்கி அடிச்சிட்டு இருக்கு ரஷ்யா. இப்போ அதுவும் இது கூட வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனையாகும். இது முக்கிய காரணம் என்னன்னா, ரஷ்யா எல்லையை சுற்றி வந்து உக்ரைனோட நாடு தான் வந்து நிறைய வந்து இருக்குது. அதனால தான் இந்த பிரச்சனை பெரிய இஷ்யூவா வந்து மாறி இருக்கு. இதெல்லாம் தாண்டி உக்ரைன் இப்ப நேட்டோ படைகளில் சேராத அளவுக்கு ரஷ்யா பயங்கரமா முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி உக்ரைன் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, அதாவது ரஷ்யா வந்து கைகாட்டி விட்ட ஆளுங்க தான் வந்து அங்கே பிரதமர். அவர் சொன்ன மாதிரி தான் வந்து அங்கே வந்து நடந்தது. அதாவது ரஷ்யாவோட நிழல் ராஜ்யம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி தான் வந்து உக்ரைன் இருந்தது. ஆனால் மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விவரம் தெரிய ஆரம்பித்த உடனே ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த பிரதமர்களெல்லாம் தூக்கிட்டாங்க. இப்போ வந்து மக்களே தேர்ந்தெடுத்த ஒரு புதுமையான ஒரு தலைவர்களை தான் உக்ரைன் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி தேர்ந்தெடுத்த பிறகு தான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பெரிய ஒரு எதிர்ப்பு ஏற்பட்டது. அதுக்கு பிறகுதான் இந்த போர் வந்து வெடிச்சது. உக்ரைன் போர் காரணமா, அதாவது கடந்த 1.5 வருஷமா போர் நடந்துட்டு வருது. இதன் காரணமா வந்து நேட்டோ படையில இணைய முடியாது. அது இணையாம நேட்டோ படைகள் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக வந்து சண்டையிட்டாங்கன்னா இப்ப இது உலகம் போரா, அதாவது மூன்றாம் உலக போரா மாறும். அதனால தான் இதை வந்து ரொம்ப எச்சரிக்கையாக வந்து மற்ற நாடுகள் வந்து இருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் போர். இது மட்டும் இல்லை, இஸ்ரேல் பாலஸ்தீன போர் வந்து நடந்துட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதான் முக்கியமாக பாலஸ்தீன போர் அப்படின்றது வந்து ஏற்கனவே இஸ்ரேல் இருக்கிற எல்லா இடங்களுமே வந்து பாலஸ்தீன நாட்டோடது தான். அந்த பாலஸ்தீன நாட்டில் வந்து இந்த இஸ்ரேல் நாட்டவர்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இடம் வாங்கி அவங்க நாட்டையே வந்து வாங்கிட்டாங்க. நாட்டையே வாங்கி அதை வந்து இஸ்ரேல் நாடாக மாற்றிட்டாங்க. இப்போ பாலஸ்தீன நாட்டுக்கார கொஞ்சம் இடமும் இருக்கிறதையும் பிடிச்சி அவங்கள்ட்டே வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் அங்க வந்து புதுசா வந்து போராளிகள் உருவாகி அங்க போராடிட்டு இருக்காங்க. இப்போ இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, பாத்தீங்கன்னா 1947 இருந்து தான் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமா இடம் வாங்கி போட்டிருந்தாங்க. 1947 இருந்து தான் இந்த இஸ்ரேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாலஸ்தீனத்தை வந்து ஆக்கிரமிச்சு அதை வந்து சுற்றி வந்து வளைச்சி போட்டது. இதில் தான் வந்து பாலஸ்தீனத்துலேருந்து ஹமாஸ் அமைப்பினர் வந்து இஸ்ரேலில் இறங்கி இருந்து அடித்தாங்க. திரும்ப வந்து இஸ்ரேல் வந்து இறங்கி அடிச்சிட்டு இருக்கு. அதில் 13,000 அதாவது பாலஸ்தீன மக்கள் வந்து இறந்துருக்காங்க. இருந்தாலும் அடியோட வந்து ஹமாஸ் போராளிகள்லாம் வந்து அழிச்சிட்டு தான் வந்து தூங்குவோம் அப்படின்ட்டு அவங்க இறங்கி அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் வந்து திடீர்னு வந்து சிரியாவில் உள்ள அந்த ஈரான் தூதரகத்தை வந்து அடிச்சாங்க. ஏன் ஈரானுடைய தூதரகத்தை வந்து அடிச்சாங்க அப்படின்னா, அதாவது இந்த ஹமாஸ் போராளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு எல்லாமே ஈரான் தான் ஃபுல் சப்போர்ட். அதாவது ஈரான் வந்து நேரடியாக தாக்க முடியாம இந்த ஹமாஸ் படைகளை வந்து உருவாக்குறது ஈரானுடைய சப்போர்ட்ல தான் வந்து இயங்குது. ஈரான் தான் அவங்களை வந்து வளர்த்து விடுறாங்க. அதனால ஈரான் வந்து நேரடியாக அடிக்காம சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தை வந்து அடிச்சாங்க. ஆனா அங்க மிகப்பெரிய ஒரு மீட்டிங் நடந்திருந்தது. அந்த மீட்டிங்ல வந்து ஒரு 7 உயர் அதிகாரிகள் வந்து மீட்டிங் நடத்திட்டு இருந்தாங்க. ஈரானுடைய அதிகாரிகள் ஏன் அவங்க வந்து மீட்டிங் நடத்தினாங்க அப்படின்னா, இங்க மீட்டிங் போட்டா தான் எந்த ஒரு தாக்குதலும் வந்து நமக்கு நேரடியாக வந்து வராது. மற்ற இடத்துல எல்லாமே குண்டு வந்து போடலாம், ஆனா தூதரகத்துல குண்டு போடக்கூடாதுன்னு உலக அமைப்பு வந்து நிறுவிருக்கு. அதனால இங்கே குண்டு விழாது அப்படின்னு தைரியமாக வந்து மீட்டிங் போட்டிருக்காங்க. ஆனாலும் அங்கே வந்து குண்டை போட்டாங்க இஸ்ரேல். இதுக்கு எதிர்ப்பாக தான் வந்து ஈரான் வந்து திடீர்னு 14ஆம் தேதி திடீர்னு வந்து ஒரு 200 ஏவுகணையை வந்து ஆளில்லா ஏவுகணையை வந்து ஏவிச்சு அங்கே ஏறி இஸ்ரேலுக்கு வந்து போகிறது. அப்போ தான் வந்து அது அமெரிக்காவோட உதவியோட அந்த ஏவுகணைலாம் வந்து முறியடிச்சுது. ஆனால் இதுக்கு பிறகு இது சாதாரண விஷயமா இருக்குமா, இது பயங்கரமாக விஸ்வரூபமாக எடுத்தது. ஏன்னா இதுக்கு வந்து பதிலடி நாங்கள் கொடுத்தே தீர்வோம் அப்படின்னு இஸ்ரேல் வந்து கங்கணம் கட்டி வந்து இறங்கிட்டு இருக்கு. ஆனாலும் இதுக்கு நீங்கள் பதிலடி அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ட்ரிப் 2 ட்ரிப் வந்து யோசிச்சிங்க. ஏன்னா விளைவு நாங்கள் வந்து அடிக்க ஆரம்பித்தா இதுக்கு பிறகு சாதாரணமாக இருக்காது அப்படின்னு ஈரான் வந்து எச்சரிச்சிருக்கு. முக்கியமாக இது 3ஆம் உலக போருக்கு அடிகோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே வந்து நம்ம பாலஸ்தீனா இஸ்ரேலுக்கு சண்டை நடக்குதுல்ல, அதில் வந்து 8 நாடுகள் வந்து தலையிட்டு இருக்கு.
நேரடியாக தலையிட்டு இருக்கு. இஸ்ரேல், பாலஸ்தீனம், லெபனான், ஈராக்கு, எகிப்து, சிரியா, அமெரிக்கா, அப்புறம் சவுதி அரேபியா, இந்த நாடுகள் எல்லாமே வந்து நேரடியாக தலையிட்டு இருக்கு. அதில் வந்து லெபனான், ஈராக், எகிப்து, ஈரான் இது எல்லாமே பாலஸ்தீனம் பக்கம் வந்து நிற்குது. அங்கே ஈரான் முக்கியமாக வந்து ஒரு தலையாக நின்றுருக்கு. ஆரம்பத்துலேருந்து ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கு. சரி, இவங்களை வந்து நேரடியாக வந்து அடிக்காட்டியும் இவனுங்க ஆளுங்க எங்கெல்லாம் வேலை செய்கிறாங்களோ, எங்கெல்லாம் வந்து இவங்க வளர்த்துட்டாங்களோ அவங்களாம் அடிப்புண்டா அப்படின்னு தான் சுற்றி உள்ள நாடுகளில் எங்கெல்லாம் ஈரான் தூதரகம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அடிக்க ஆரம்பித்தாங்க. முக்கியமாக இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, பக்கத்து நாட்டில் ஒரு நாட்டில் நம்ம இந்த ஈரான் ஏவுச்சு இல்லை, அந்த ஏவுகணைகள் எல்லாமே வந்து போய் விழுந்துதான். அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, அது விழா அளவுக்கு தடுத்து அதெல்லாம் வந்து முறியடிச்சிருக்காங்க. இப்படி பயங்கர பரபரப்பாக வந்து போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா தெரியும். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல்கிட்ட அமெரிக்கா உட்பட 8 நாடுகள், அதாவது நட்பு நாடுகள் எல்லாமே வந்து திரும்ப தாக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லிருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்லிருக்குன்னா, எங்கள் தற்காப்புக்காக நாங்கள் எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நாங்கள் முடிவு பண்ணிப்போம், இதில் எந்த நாடும் தலையிடக்கூடாது அப்படின்னு இஸ்ரேல் வந்து சொல்லிருச்சு. இதன் மூலயமா மறைமுகமாக அடிக்கிறதோ இல்லை நேரடியாக அடிக்கிறதோ வந்து ஏதாவது ஒன்று ஏற்படும். அதனால தற்போது வந்து உலக நாடுகளில் பயங்கர ஒரு பரபரப்பாக இருக்கு. எல்லாருமே பயந்து போயிருக்காங்க, என்ன நடக்கும் ஏது நடக்குது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா தெரியும். இது வந்து உலக லெவலில் வந்து மாறுச்சு அப்படின்னா, அதாவது ஏற்கனவே வந்து உள்ள இஸ்ரேல் பாலஸ்தீன போர்லையும் அமெரிக்கா தலையிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர்லையும் அமெரிக்கா தலையிட்டு இருக்கு. இந்த 2 நாடுகள்லயும் வந்து ஒவ்வொரு நாடும், அதாவது ரஷ்யா பக்கமாக வந்து சீனா வந்து இருக்குது, அமெரிக்கா பக்கமாக ஏகப்பட்ட நாடுகள் வந்து பக்கத்தில் வந்துருக்கு. இதனால இந்த இரு பெரும் நாடுகளும் ஏதாவது ஒன்று வந்து கொஞ்சம் மாறினா கூட இது பெரிய ஒரு உலகப்போருக்கு வந்து வழிவகுத்துரும். அதனால நடக்கிறதா பொறுமையாக இருந்தால் பார்க்கணும். ஏன்னா உலகப்போர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இன்னொரு உலகப்போர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இன்னொரு முறை இந்த பூமி தாங்காது. ஏன்னா இந்த உலகம் வந்து ஏற்கனவே ஒரு அழிவிலேருந்து இன்னும் மீண்டு வராமல் இருக்கு. இந்த அழிவு இன்னொரு ட்ரிப் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது எங்கே போய் முடியும் தெரியாது. ஏன்னா அப்படி வந்து இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அணு ஆயுதங்களை வந்து பிரயோகிப்போம் அப்படின்னு வார்த்தையில விடுறாங்க. இது எவ்வளவு பெரிய விளைவுகள்னு அவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் இதெல்லாம் ஏற்படக்கூடாது அப்படின்ற பொறுமையில தான் பல நாடுகள் வந்து இயங்கிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.